Okay, sir, I'll start. Hi, guys. Good evening to everyone. Is my voice and video everything is audible to all of you guys here? Yes, let me confirm it because in the platform கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால I just want to confirm whether எல்லாமே கொஞ்சம் clear-ஆ இருக்கா இல்லையா அப்படின்றது. Yes, ma'am, audio clear. And what about video? What about the images and everything? Is it visible for you? Audio and video clear. Okay, Babita, thank you, Senthil Kumar. And fine. So, இன்னைக்கு தான் நம்மளுடைய very first session of your class over here, right? Yes. So, இந்த classes பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட English batch-க்கானது. Video not visible. Everything clear. Okay, fine. So, I hope is this video is clear right now? I think so here, right? Fine. So அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கு எது இருந்துச்சுனாலும் kindly just mail us at english.ultimate@data247.com. அதுல நீங்க மெயில் பண்ணீங்கன்னா you will come to know what are the points we have to do it and எப்படிலாம் classes பண்ணலாம் என்ன மாதிரி போகலாம் அப்படின்றது. Everything clear? Okay. Is it whiteboard showing or whiteboard show ஆயிட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கிளியரா இருக்கா? I think so it will be clear for you guys. Now we will start with our session over here. இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய டவுட் நிறைய மைண்ட்ல வந்து எப்பவுமே ஒரு இடம் புரியாத கொஸ்டினாவே நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷனை வந்து எப்படி கொண்டு வரலாம் அண்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் வி கேன் ஃபாலோ பட் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு இதுல சொல்லித்தர போறேன்றதை நான் ஆல்ரெடி கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரைட்? எஸ், a very special and it is going to be day 1 session which is starting with our passive speech over here. இன்னையோட passive speech அப்படிங்கிறது மெயினா நம்ம படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா first is going to be a noun here, another one is going to be a pronoun word here. அது மட்டும் இல்லாம we used to have your verb இல்லாம we have your adjectives over here. Adjectives கூட we will be having your adverbக்கு அடுத்தது we have to go for preposition முடிச்சதுக்கு அப்புறமா we have to learn with our conjunction also over here. So இதுல இருக்கிற இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதுல ஒரு பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கூட கிராமர் வந்து அறகுறையா தெரிஞ்சுக்கிட்ட லெவலுக்கு தான் நம்ம இருப்போம். So first we have to know what are the initial methods and what are the topics we have to analyze it over here. Okay, fine. Thank you guys. If it is clear, then it is no issues for us over here. எல்லாமே clear-ஆ இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். Since it is clear, we'll continue with our session alone here. Okay. Now, இதுல பாத்தீங்க அப்படின்னா as I said இந்த parts of speechல வந்து 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் ஏதோ நவுன் தான். ஆனா பிஃபோர் என்டரிங் இன் டு த நவுன் வேர்ட் எப்படி பார்த்தாலும் நவுன்ல வந்து அதே ரூல்ஸ் அதே ரெகுலேஷன் இந்த ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸ்ல வந்து எந்தவித மாற்றமோ வித்தியாசமோ இருக்க போறது இல்லை. ஆனா நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ்பிஐ அப்படின்னு எடுக்கும் போது அதுல நவுன் அப்படின்னா என்ன, இன்கேஸ் எஸ்பிஐயா இருக்கட்டும் இல்ல பேங்கிங் ஆல் த எக்ஸாமினேஷன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எடுக்கும் போது இதுல நவுன் அப்படிங்கறத நான் எங்க ஐடென்டிஃபை பண்றது, அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதுல இருக்கிற அந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினிஷன் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் அ நவுன் அப்படின்னு கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? கேன் யூ கைஸ் டிஸ்கிரைப் இட்? வாட் இஸ் அ நவுன் ஹியர்? And can you say what is your pronoun also? Perfect, man. Fine. Okay, guys, just give me the answer. What is a noun over here? Can you guys suggest me the answer? What is a noun and what is a pronoun here? Name, place, and thing. Exactly, Priyadashini. That's right over here. So noun அப்படிங்கிறது name, place, and thing. And what about your pronoun word? Yes, noun is denoted as name, place, thing. Okay, fine. Move on with the next question. Noun is exactly name, place, thing அப்படின்னு சொல்லலாம். And what about your pronoun? What is called as pronoun here? Used instead of your noun. That to right over here. And coming with the next one, what is a verb? No, Jayalakshmi, it's wrong here. Noun or additional information kadayadu. Remember, noun or additional information is always your adjective. Yes, exactly. Action word is nothing but it is going to be a verb here. Noun அப்படிங்கிற pronoun is not additional information. Nounக்கு பதில் அப்படிங்கிறது தான். Yes. ரைட், எக்ஸாக்ட்லி. நீங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பர்சன்ஸ் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன்ல தான் நிறைய ப்ராப்ளம். அதுக்கான பெஸ்ட் மெத்தட் ஐ வில் பி கிவிங் யூ ரைட் ஓவர் ஹியர். ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகே, ஃபைன். அண்ட் வாட் அபவுட் யுவர் adjective?
verb as usual what you guys said, it is an action. அது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். Move on with adjective. Quality of noun. Okay, it is a quality. அது என்னது quality of noun அப்படின்றது கிடையாது. Quality அப்படின்னாலே one thing தான். அது nounோட no, it's not describing your verb, describing your noun அப்படிங்கிறது தான் adjectives. So remember, இது எல்லாமே நம்மளோட basic concept. So noun நீங்க சொன்ன மாதிரி it is going to be names, places and things அப்படிங்கிறது தான். That is common. அதே மாதிரி pronoun instead of your noun அப்படின்னு சொல்லலாம். Instead of noun வந்து pronoun word. அதே மாதிரி verb அப்படின்னு எடுத்தீங்கன்னா that is nothing but your action. Adjectives அப்படின்னு எடுத்தீங்கன்னா which gives additional information about your noun அப்படின்னு சொல்லலாம். Adverb அப்படின்னு வரும்போது additional information about your verb அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி conjunction அப்படின்றது is nothing but your connecting word, connecting sentences இல்லது connecting word அப்படின்னு சொல்லலாம். Preposition is nothing but relationship word. Preposition பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதுக்கு relationship word அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. Don't go for any other words in the statement over here. இது normal condition, right? எல்லாருக்குமே இந்த points எல்லாமே தெளிவா தெரியும். எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரி இங்க கொடுத்திருக்கிற இந்த நம்மளோட 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நான் 7 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 7க்கும் இதுதான் டெஃபினிஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா எப்படி கெஸ் பண்றது? What is the thing? What you are going to do with all these definitions first here? இந்த டெஃபினேஷனை வச்சு இதுதான் சென்டென்ஸ்ல இப்படிதான் இருக்குங்கிறத யாருமே கண்டுபிடிச்சதே கிடையாது இது வரைக்குமே. அப்படியே கண்டுபிடிச்சாலும் இப்போ ராம் அப்படிங்கிற நேம் கொடுத்திருந்தாங்கன்னா மேம் இது வந்து நேம், ஸோ இட் இஸ் அ நவுன் இயர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதே வேர்ட் நான் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது மட்டும் ஏன் அந்த இடத்துல யூ guys are not able to predict it is a noun word over here? That is a basic and a major problem we always used to face it over here. The thing is that இப்போ நேம்ன்ற வேர்டை டைரக்டா ஒரு சென்டென்ஸ்ல லைக் as I said இப்போ ராம்ங்கிற வேர்டை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்திருந்தாங்கன்னா everyone can identify that this is a noun word here. ஆனா அதே இடத்துல டான்சிங் அப்படிங்கிற வேர்டை வந்து ராமுக்கு பதிலா நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா no one can identify that it is also a noun word அப்படிங்கிறத. அதனோட place and position அப்படிங்கிறத வச்சுதான் we can identify whether the word is a noun or it is an adjective or it is a verb or it is an adverb over here. ஒரு வேர்ட் வந்து எப்பவுமே இது noun word இல்ல இது வந்து adjective இது வந்து quality அப்படிங்கறத டிசைட் பண்ணாது. சம்டைம் அந்த adjectiveயே வந்து நம்மளால நவுனா கன்வெர்ட் பண்ண முடியும். ஈவன் ஆக்ஷனையும் நம்மளால நவுனா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது how come you can say like an action word is always an action அப்படின்னு எப்பவுமே சொல்ல முடியாது. An action word can be used in the place of a noun as a noun word அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த as a nounங்கிற ஃபார்மேட்டை தான் யாருமே கண்டுபிடிக்கிறது கிடையாது, யாருமே ப்ரையாரிட்டியும் கொடுத்து படிக்கிறது கிடையாது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் that like let me have this one here. இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த டான்சிங் அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா, வெறும் டான்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் சரி டான்சிங் அப்படின்னு எடுத்தாலும் சரி ரெண்டுமே ஆக்ஷன் தான். ஆனா இப்போ இதே வேர்டை வந்து if I'm writing in the statement like dancing is my hobby, if I'm just writing a statement over here, can you say here dancing is your verb or it is your noun word in the statement here? Yes guys, any doubts over here? It is a noun. Okay, ஏன் இந்த இடத்துல எக்ஸாக்டா இதை noun அப்படின்னு நம்ம சொல்றோம்? Why it cannot be action here? Why it cannot be action? Subject, yes, exactly. Gerund, subject, gerund, fine. Gerund அப்படிங்கிறது ஓகே, சப்ஜெக்ட் இஸ் டான்சிங், டான்ஸை பத்தி தான் பேசுறாங்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற வேர்டை, அந்த வேர்டை தான் எப்பவுமே நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம். ஸோ நவ் இப்போல இருந்து நவுன் அப்படிங்கிற வேர்ட் எக்ஸாமினேஷன் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது வெறும் நேம்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லாம நவுனை consider as a subject or object of the statement. ஒரு சென்டென்ஸ் ஓட சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அது ரெண்டுமே மேக்சிமம் நவுன் வேர்டா தான் இருக்கும், வேற எந்த வேர்டுமே இருக்காது. சம்டைம்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து கொடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா it will might have your adjective plus noun, ரெண்டு கான்செப்டும் சேர்ந்து it will be acting like a object of the statement. That doesn't matter of the condition here. Okay guys, so இன்னையில இருந்து noun words அப்படின்னு வரும்போது examination concept படி remember that subject is nothing but it is going to be a noun word அப்படிங்கறத எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Fine. Now moving on with the next point over here. Noun அப்படிங்கிறது subject object ன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி
ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு எந்த பொசிஷனை நீங்க கெஸ் பண்றீங்களோ, okay, or a sentence will have a lengthy structure, like your subject will be there followed by verb, again followed by preposition, and again it will be followed by object, again அது கூட இன்னொரு conjunction யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்டெப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு லென்த்தியா ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த லென்த்தி ஸ்டேட்மெண்ட்ல இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, அல்லது இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பொசிஷன், இந்த ரெண்டு பொசிஷன்லயும் ஏதாவது நீங்க எரர் செக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா, ஆர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுல மெயின் பார்ட் இஸ் யுவர் நவுன் வேர்ட். நவுனை தவிர வேற எதையுமே அந்த இடத்துல உங்களால யூஸ் பண்ணவும் முடியாது, வேற எதையுமே உங்களால மாத்தவும் முடியாது. ஸோ ட்ரை டு ரிமெம்பர் த பாயிண்ட் ஓவர் ஹியர். ஆல்வேஸ் த மெயின் பாயிண்ட் இஸ் நாட் ஹியர். Noun should be considered as a major subject of the statement. It should not be said like it is a name, place and thing அப்படின்னு மட்டும் எப்பவுமே சொல்லிடாதீங்க. அதையும் தாண்டி எக்ஸாம் பாயிண்ட்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க படிக்கிறீங்க, இந்த சென்டென்ஸ்ல வந்து இதுதான் எரரா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த எரர் இதுதான் அப்படின்றத நம்ம கெஸ் பண்றதுக்கு we have to know like அது என்ன பொசிஷன்ல இருக்கு, அந்த பொசிஷனுக்கு அந்த வேர்ட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா it is a basic mistake and it is a major mistake what you guys are doing out over here. அதுல ஒரு பார்ட் ஆஃப் எரர் தான் we will be calling it as over here, like a formation அப்படிங்கிற மாதிரி we have learned some errors over. அந்த ஃபார்மேஷன்ங்கிற எரர் ரொம்ப தெளிவா, it is a very important error in your SBI whatever. I have just given some lot of examination. நான் நிறைய எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட பார்த்திருக்கேன். SBI கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த நவுன் ரிலேட்டடா அது அந்த ஃபார்மேஷன் சொன்னேன் இல்லையா, அது ரிலேட்டடா எரர் கேட்காம இருந்ததே கிடையாது. பேங்கிங் எக்ஸாமுக்கு ஃபார்மேஷன் எரர் இஸ் a very 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 important word over here. So try to remember அதனோட பிளேஸ் என்ன, பொசிஷன் என்னன்றதை எப்பவுமே தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, now moving on with the next one, your pronoun word. pronoun அப்படிங்கிறது என்ன, instead of noun அப்படின்னு சொல்லிட்டேன். instead of noun அப்படின்னா என்ன, நவுனுக்கு பதில். அப்ப நவுனே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது pronounum சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருக்க சான்ஸ் அதிகமா உண்டு. இப்போ சப்ஜெக்ட் பொசிஷன்ல இங்கிட்ட நவுன் வேர்டே கிடையாது அந்த இடத்துல அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு we must have only your pronoun oriented word. அதை தவிர வேற எந்த வேர்டுமே இருக்க கூடாது. I think in today's exam, today we have discussed a question over here. உங்களோட டெமோ செஷன் இன்னைக்கு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த டெமோ செஷன்ல I think I have a word like இப்போ central banks அப்படிங்கிற மாதிரி we were having a statement here. Central banks they has been அப்படிங்கிற மாதிரி we were writing a statement here. ஆனா சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கறத சப்ஜெக்டா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. திரும்பவும் தேனி இன்னொரு சப்ஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு யாருமே அந்த இடத்துல திங்க் பண்ணாம விட்டுருப்பீங்க. இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்கிறதுக்கான சான்ஸ் இப்ப இருந்திருக்கு. There was a question besides the central banks they has been analyzing or they has been noticing அப்படிங்கிற மாதிரி there was a statement over here. So when I have that statement central banksங்கிறது தான் like let me write the statement first once again. I think little bit doubt ஆக சான்ஸ் இருக்கு. So let me write the statement. Okay, the first statement is besides central banks they has been visualized அப்படின்னு சொல்லிட்டு visualized to profit அப்படிங்கிற மாதிரி was a statement over here. So when I have a statement இந்த இடத்துல besides central banks they has been அப்படின்னா என்ன, வேற யாரோ ஒருத்தங்களை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணது சென்ட்ரல் பேங்கோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆனதுனால ஹியர் ஆல்சோ ஐ ஹாவ் அ சப்ஜெக்ட் அண்ட் ஹியர் ஆல்சோ ஐ ஹாவ் அ சப்ஜெக்ட். ரெண்டு சப்ஜெக்ட் வேர்டு ஒன்னு மாத்தி ஒன்னு டிஃபரன்ஷியேட் ஒன்னு மாத்தி ஒன்னு ரெஃபர் பண்ணிட்டே இருக்கிறதுனால இங்க தேங்கிற வேர்ட் அ மேஜர் எரர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமா விச் மீன்ஸ் as I said ஒன்னோட ஒன்னு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு we will be using a pronoun word, reflexive pronoun word themselves. Central bank themselves has been visualized to profit அப்படிங்கிறது perfect statement உங்களுக்கு ஆன்சர்ல மாறிடும். Okay, so no problem guys, even you are late, that is not an issue. Okay,
continue with the points. Get ஏதாவது doubt இருந்துச்சுன்னா you can ask me over here. So இந்த மாதிரி டான்ஸை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு சின்ன க்ளூ தான். டோட்டல் சென்டென்ஸும் வந்து ஒரு பாயிண்ட்டை பத்தியோ இல்ல ஒரே ஒரு வேர்டை பத்தி கம்ப்ளீட்டா நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அது எந்த பாயிண்ட் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டீங்கன்னா that is going to be your major subject of the statement. அதுதான் உங்களோட noun word அப்படின்னு கூட சொல்லலாம். sometime quality wordum அதுக்கு முன்னாடி வர possibility இருக்கு. so quality and noun அந்த ரெண்டு வேர்டும் கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, again I'm repeating you guys, noun is very important here. இந்த மாதிரி ஒரு பேசிக்கா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல தான் நம்ம அதிகமா எரரே விட்டுருவோம் அந்த இடத்துல. சோ ப்ரினவுன், இப்ப இந்த இடத்துல ப்ரினவுன் வேர்டு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன, ப்ரினவுன் வேர்டு வந்து லைக் அ மிரர், சென்ட்ரல் பேங்க் தெம்செல்ஸ் அவங்களே வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் போது தேங்கிற வேர்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ட். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸை மாத்தி யூஸ் பண்றதுதான் உங்களோட ப்ரினவுன் வேர்டு மேஜர் எரரா இருக்கும். அடுத்தது verb. வேர்ப்ல கண்டிப்பா அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அப்போ வேர்புக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அட்ஜெக்டிவ் ஏற்கனவே நவுனை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நவுனே சப்ஜெக்ட்ங்கும் போது அதை டிரைவ் பண்ற வேர்டும் கேன் ஆக்ட் இன் த பிளேஸ் ஆஃப் சப்ஜெக்ட் as well as object in the statement. Similarly, if I am taking an adverb, it cannot act. Preposition cannot act. Conjunction cannot act. So accordingly, overall இந்த பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், as we guys have analyzed it, subject and object அப்படின்னு எடுத்தீங்கன்னா we can have only three options. One is going to be your noun word, another one is going to be your pronoun word, and your last but not least is going to be your adjective. So ஒரு சென்டென்ஸ்ல இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க செக் பண்ண வேண்டியது noun related point, pronoun related point and your adjectives. இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுல தான் டெஃபினட்டா மிஸ்டேக் இருக்கும். அதை தவிர வேற மிஸ்டேக் அந்த இடத்துல இருக்கிற பாசிபிலிட்டி, நோ பாசிபிலிட்டி, வேற வரவே வராதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, is that clear up to this one over here? எதுக்காக நவுனை வந்து தனியா நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் என்னன்னு எல்லாரும் இப்ப கெஸ் பண்ணிடுவீங்க, ரைட்? the entire statement depends on a word அப்படின்னு கூட சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லிடலாம். subject is nothing but if entire statement depends on only one word அப்படின்னு சொல்லலாம். அந்த one word தான் நம்மளோட subject. Okay, now if I'm just writing a simple statement over here like the attendance of teachers அப்படின்னு சொல்றேன். So இந்த இடத்துல which word will be considered as a noun word, attendance or teachers? I didn't ask subject, I'm asking about noun word. அததான் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னு நான் தெளிவா கேட்டிருக்கேன். which is noun, which is the subject? Attendance, attendance is your noun or it is your subject, guys? Teacher is noun. Okay, I think Abirami is giving me teacher and Rengraj also teacher nu kuduthirkeenga. And which is noun? Teacher is noun. Okay, and what about attendance? Attendance is the subject. Yes, exactly right. So இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். எஸ், இங்க பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வந்து ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனால இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மேஜர் நவுன் வேர்ட். தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது டீச்சரோட அட்டெண்டன்ஸ், டீச்சரை பத்தி கொஞ்சம் அடிஷ்னலா நம்ம சொல்லும் போது இட் இஸ் கிவிங் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ நவுன் அப்படின்னா திஸ் இஸ் யோர் அட்ஜெக்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அட்ஜெக்டிவ் நவுன் ரெண்டுமே நமக்கு இருக்கும் போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள எத்தனை குவாலிட்டிஸ் இருக்கும்? சில பேர் வந்து ஆங்ஸைட்டியா இருப்பாங்க, சில பேர் வந்து பிளான்லெஸ்னாவும் இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. நோ ஒன் கேன் சே லைக் திஸ் இஸ் மை ஓப்பன் அண்ட் திஸ் இஸ் மை ஒரிஜினல் வியூ அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஓவர் ஹியர். எஸ் கைஸ், ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்களை நம்ம தெளிவா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது அட்டெண்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் அட்ஜெக்டிவ் அண்ட் டீச்சர்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் நவுன் வேர்ட் ஓவர் ஹியர். I hope
Sorry, ஒரு சின்ன disturbance. I'm sorry for that one, guys. இதே மாதிரி தான் நிறைய இடத்துல noun adjective ரெண்டுமே வந்துச்சுன்னா adjective leads to the place of subject. For example, as I said, ஒரு person, ஒரு human being அப்படின்னு எடுத்தோம்னா the human being can be honest person. ஹானஸ்ட்னு சொல்லலாம், இல்ல சம்டைம்ஸ் காமன் சொல்லுவாங்க, இல்ல வெறும் குட் அப்படிங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒருத்தங்களை பத்தி அடிஷனல் அவங்க குவாலிட்டியை சப்டிவைட் பண்றது. அவங்க ஒரு பர்சனையே சப்டிவைட் பண்ற மாதிரி இட் வாஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் ஹியர். அதுல ஒரு வியூ எடுத்திருக்கிறதுனால this view will be considered as your subject rather than யார பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது. அதனாலதான் எப்பவுமே ஒரு adjective noun அப்படின்னு இருக்கும்போது adjective leads the sentence and noun gives additional information. So இந்த மாதிரி sentences டைப்ல nounல அதிகமா எரர் வைக்க மாட்டாங்க, adjectiveல தான் எரர் அதிகமா வைப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல attend அப்படிங்கிற வேர்டு நம்மளால எடுக்க முடியும். attend அப்படிங்கிறது verb. அதுவே attendance அப்படின்னு வரும்போது that becomes as your noun sometimes சொல்லுவாங்க, sometimes குவாலிட்டியாவும் அது ஆக்ட் ஆகும். இதுதான் அதனோட வித்தியாசம். இந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா question becomes very easy for you guys here. Now let's move on with our noun topic. Your first point here. So we have some certain types of nouns here. இந்த டைப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வித டைப் தான். இதுல பேசிக்கா ஒரு 5 டைப் நம்மளுக்கு படிக்க வேண்டியது இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா your common, your proper, your abstract noun and your collective nouns. These are very very important nouns over here. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 9 டைப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 9 points வச்சுதான் நம்மளோட complete session, அதாவது இன்னையோட செஷனை we are going to discuss about these 9 points over here. First point, what is a common noun? Second point, what is a proper noun and it is rules regulations here. And third, concrete, abstract, countable and countable, collective, component, the rules and regulations of the noun words over here. இது எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிவா கிளியரா பார்த்துட்டீங்க அப்படின்னா tomorrow we will see some little bit questions based on these conditions over here. Okay, now the initial point is that common noun, proper noun அப்படின்னு எடுத்தீங்கன்னா we guys know what is a proper noun அப்படின்றது we guys know it is name, place and thing, right? ஒரு நேமா இருக்கும், பிளேஸா இருக்கலாம், அல்லது திங்ஸ். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலரா இப்போ இதுதான் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். அந்த நேமுக்கு ஒரு ஸ்பெசிபிக் நம்ம சொல்லுவோம், இதுதான் அந்த பிளேஸ், இதுதான் அந்த திங் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்கன்னா அது நமக்கு ப்ராப்பர் நவுன். அந்த ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாம காமன் குவாலிட்டி மாதிரி, காமன் டு எவ்ரி பர்சன் ஒருத்தங்களுக்கு இருக்கிறது. இப்போ ராம், ரவி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாய்ஸ், ரைட்? அவங்கள வந்து பாய்ஸ் அப்படின்னு என்னால ஒரே லைன்ல சொல்ல முடியும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க காமன் குவாலிட்டியை நம்ம எடுக்கிறோம். அந்த காமன் திங்ஸை நம்ம எடுக்கும் போது that becomes as your common noun here. ஸோ இந்த சென்டென்ஸ்ல ப்ராப்பருக்கும் காமனுக்கும் மேம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவுனை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் கோயிங் டு பி யுவர் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப ப்ராப்பர் நவுன் கொடுத்திருந்தாங்கன்னா ப்ராப்பர் நவுனை எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற கோணத்துல பாத்தீங்கன்னா that will be considered as only one person, not more than one over here, only one thing or only one place here. More than one places அப்படின்னு வரும்போது that has a different concept over here. ஒரே ஒரு place தான் அப்படின்னு வந்துச்சுன்னா that should be always considered as your singular subject. ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னாலே always singular subject will be followed by singular verb. ஓகே, அதே மாதிரி காமன் நவுன் அப்படின்னு எடுக்கிறோம். காமன் அப்படிங்கும் போது என்ன? எஸ், ஓகே காய்ஸ், ஃபைன். மேம் வீடியோ இஸ் நாட் விசிபிள். ஐ திங்க் எல்லாருக்குமே விசிபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Let me check it யார்? முகமது இம்ரான், ரைட்? ஓகே ஃபைன். முகமது இம்ரான் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இல்லைன்னா பாருங்க. கிளியர், ஓகே ஃபைன் பபிதா, நோ இஷ்யூஸ் வித் தட். ஸோ ஒரு சின்ன உங்களுக்கு இந்த டீச்சிங் இதே மெத்தட்ல இஸ் இட் ஓகே ஃபார் யூ கைஸ் ஆர் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ரூல்ஸ் ரெகுலேஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஃபாலோ பண்ணுமா? எஸ், ஐ ஹோப் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரூல்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். வாட் அபவுட் யூ கைஸ் ஆர் திங்கிங்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத அப்படியே சொல்றீங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மேம். ஓகே ஃபைன். Others, I think there are many persons watching. Rules and regulations. Yes, we will have it over here. அப்படியே we'll be following with rules and regulations also. இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மேம். ஓகே ஃபைன், no problem, then okay.
ஸோ மேக்ஸிமம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஸ் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் உங்களுக்கு நான் சொல்ற இந்த ஃப்ளோலயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கு. பட் ரிமெம்பர், அதுதான் ரூல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா ரூல்ஸ் நான் சொன்னா அதை நீங்க வந்து ஒரு பாயிண்டாவே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களே தவிர இது வரைக்கும் இங்கிலீஷை வேற கோணத்துல யாருமே ரீட் பண்ணது கிடையாது. எவ்ரி ஒன் வில் பி ரீடிங் ஆன். இது வரைக்கும் நம்ம படிச்சும் போது ஆனஸ்ட்னா இது ஆனஸ்ட்னா குவாலிட்டினா அட்ஜெக்டிவ் அப்படிதான் எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க. சரி, அப்படி ஞாபகம் வச்சிருக்கும் போது இட் வில் பி அ வெரி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சில சென்டென்சஸ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல இது குவாலிட்டியா இல்ல நவுனா, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நம்மளே 1000 questions கேட்க ஆரம்பிச்சிருவோம். So when we are taking too many number of questions in our mind, definitely what I'm saying is that ஒரு questionக்காக எப்பவுமே படிக்காதீங்க. English, as I'm suggesting you guys that இங்கிலீஷ தயவு செய்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மோட்டிவ்ல மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா it is like we could not expect it. இதுதான் question இல்ல இதுதான் word அப்படிங்கறது we could not expect it. Like max அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் சரி, இல்ல டைம் அண்ட் ஒர்க் எடுத்தாலும் சரி, அதுதான் மெத்தட், அதுதான் ஃபாலோ. அந்த மெத்தடை தவிர வேற எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வராது, ரைட்? அது ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இதே நீங்க ரீசனிங் எடுத்தீங்கனாலும் பசில்னாலும் அதே தான், சிலாகிசம் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன், ஒரு மெத்தட் இதே தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. இங்கிலீஷுக்கும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் ஒரு சின்னதா லாஜிக்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னா கூட no one can identify what is the change, but that is a challenging part in English too here. மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா எந்த வித கொஸ்டினையும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எவ்ரி ஒன் would have cleared the examination. பட் கொஸ்டின் கேட்கிற விதமே டிஃப்ரெண்ட். அந்த விதத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா we should not follow the oldest rule like rules regulations. அந்த மெத்தட்ல வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகுங்க. Okay, seriously I'm saying it. I will not say this is like a rule அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். But I will say this is the point or this is a concept what you guys have to remember it over here. அந்த கான்செப்ட் அப்படிங்கறது எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. That will help you a lot in your examinations over here. அந்த உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே you will be feeling it more and more interesting over here. Yes, definitely. மெயின்ஸ் லெவலுக்கு தான். இட்ஸ் நாட் லைக் மெயின்ஸ் லெவல் அப்படின்றது கிடையாது கைஸ். ஐம் சேயிங் இட் உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான லெவல் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இட் இஸ் டோன்ட் திங்க், ஐம் நாட் சேயிங் அபவுட் இட் இஸ் லைக் அன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணா I don't want to teach all these type of words and everything. Better I'll take some 15 questions over here. அந்த 15 questionல இதுதான் ரூல், இதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஐ ஹோப் that things will not be helpful for you guys after this batch here. So what I feel is that அதனாலதான் உங்களுக்கு சின்ன கான்செப்ட ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் மெத்தட்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாத ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் நீங்க பண்றீங்க இல்லையா, that is a rule, that is your regulation அப்படிங்கிறது தான் பெஸ்ட் வேர்ட். This is the best way of reading your English also over here. In the method la read panunga, you will never say English is hard. You will definitely say English grammar is easy aduvum. You can easily score it, yeah. Don't worry Srinivasan. Poga poga ungalukana classes la you will be analyzing it. Okay? Now let me move on with the point over here. So நான் இதுல சொன்ன மாதிரி தான் இப்ப காமன் நவுன் அப்படிங்கிற இடத்துல ஒரு அடிஷனலா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அ பாயிண்ட் ஓவர் ஹியர். இப்ப நான் காமன்னு சொல்லிட்டேன். காமன் அப்படின்னா வந்து யாரு வேணாலும் இருக்கலாம் இல்லையா? எஸ், we can say பாய் அப்படின்னு சொல்றோம். பாய் அப்படின்னா who is the boy? Can you say it? எக்ஸாக்டா இவங்க தான் அந்த பர்சன் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா உங்களால? Is it possible for you guys to say it or not? If I'm taking a word boy, that is common thing, right? boy na common தான். இது யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் அப்படின்னு டெஃபினட்டா நம்மளால சொல்லவே முடியாது. சோ அந்த டெஃபினட்டா சொல்லிட்டோம்னா that becomes a proper noun. அந்த டெஃபினட்டா சொல்ல முடியாததுனால யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வேர்ட் வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிள் அதே வேர்ட்ல ஒரு செஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஓகே, யூ கைஸ் ஆர் பிளேயிங் அ செஸ் ஓவர் ரைட் நவ் ஹியர். செஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு ஃபியூ மூவ்ஸ், ஜஸ்ட் ஃபியூ மூவ்ஸ், ஒரு 4 ஸ்டெப் இல்ல 5 ஸ்டெப் இதுல நான் மூவ் பண்ணனா நான் கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு மூவ் நீங்க எடுத்து வைக்கணும், இல்ல
எவ்வளவு மூவ்ஸ்ன்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த ஸ்டெப்ல நான் போனேன்னா வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு அறகுறையான இன்ஃபர்மேஷனோட இருக்கமே தவிர அதை கம்ப்ளீட்டா நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் அந்த காமன் கண்டிஷன். உங்களால அந்த மூவை வந்து எக்ஸாக்டா இப்ப வந்து ஒரு ஹார்ஸை வந்து நீங்க மூவ் பண்ண போறீங்களா, இல்ல குவீனை மூவ் பண்ண போறீங்களா, இல்ல வெறும் சோல்ஜரை மூவ் பண்ண போறீங்களா, யூ வில் நாட் பி. பட் கண்டிப்பா இன்னும் ஒரு ஃபியூ மூவ்ஸ்ல டெஃபினட்டா நான் வின் பண்ணிடுவேன், அவ்வளவுதான் உங்களால சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது இட் இஸ் லைக் சம்திங் இஸ் ஆட் ஹியர். அந்த இடத்துல அந்த மூவ்ஸ் அப்படிங்கிற வேர்டோட நிக்குதே தவிர ஹவு மெனி அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. ஹவு மச் ஆர் ஹவு மெனி ஸ்டெப்ஸ் அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதை சொல்ல முடியாத விஷயம், அது யாரு என்னன்னு கிளியரா சொல்ல முடியாதது. அந்த கிளியரா சொல்ல முடியாத எல்லா விஷயமும் இந்த காமன் நவுனுக்கும் பொருந்தும். டீச்சர் அப்படின்னாலும் சரி, கேர்ள்னாலும் சரி, பாய்னாலும் சரி, வி கான் ப்ரெடிக்ட் இட். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் யாரு என்னன்றத தெளிவா சொல்ல முடியல அப்படின்னா இட் மஸ்ட் பி preceded by an article. ஒரு ஆர்டிக்கல்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா a boy அப்படின்னு சொல்லிடலாம். யாரோ ஒரு பையன், முடிஞ்சிருச்சு. அது யாருன்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வராது. it might be anyone, that's it. பாய் அப்படின்னு சொல்றோம். பாய் அப்படின்னா யாரு? அந்த பாய்ன்றது வந்து இட்ஸ் லைக் ஆட் ஓவர் ஹியர். ஹூ இஸ் தட்? எத்தனை பேரு? அது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அ பாய் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டோம்னா ஒரு பையன், ஃபினிஷ். இந்த ஆன்சர் பிகம்ஸ் ஓவர் ஹியர். அதே மாதிரி தி பாய் ஆர் த லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதான் காமன் நவுனுக்கே வந்து ஒரு அடிஷனல் அப்படிங்கறத விட காமன் நவுனை பெர்ஃபெக்டா நம்மளால கொண்டு வர முடியும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் காமன் நவுன். ஆஸ் ஐ ஹாவ் செட், இந்த இடத்துல இந்த பாய்ஸ் அப்படின்னு இந்த ராம் ரவி ரெண்டு பேரையும் நான் பாய்ஸ் அப்படின்னு ஒன்னா சொல்ல முடியும். தி ரீசன் இஸ் தே ஹாவ் both similar quality. அந்த ரீசன்னால தான் we guys are saying both are boys அப்படின்றது. ஸோ இந்த குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இட் மைட் பி அ நவுன். நவுன் acts like a quality அப்படின்னும் சொல்லலாம், ஆர் எக்ஸாக்ட்லி வந்து adjective like a quality வேர்டாவும் இருக்கலாம். இந்த ரெண்டு கான்செப்டுக்குமே has to be preceded by an article. அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரலனா that will be called as an article error. I hope the article error is clear for you guys here. Yes, it is compulsory. It is 10% that we will be having an article before a common noun. Fine. இப்போ வந்து நான் ஒரே ரூல் சொல்லிடுவேன். If it is a common noun, kindly use article அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேனா no one can guess what is the answer over here. Okay, let me give you an example statement right now here. ஒரு சின்ன statement எழுதுறேன். Who is going to give me the right answer? Let me see here. Arjun is Sachin Tendulkar of the future. Can you get me what is the answer of it? We have just taken a very simple statement. And the simple statement liye I'm getting a lot number of answers over here. No common noun அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. These should be added because Sachin here is a common noun. Exactly. One person have given the right answer for this question over here. இந்த இடத்துல அர்ஜுன் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த இடத்துக்கு
டோன்ட் திங்க் அட் ஒரு ரூல் மாதிரி இதை பார்க்காதீங்க, சிம்பிளா ஒரு லாஜிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அர்ஜுன் இஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வாட் ஆர் த நவுன் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, நவுன்ன்றது காமனா நேம் பிளேஸ், இந்த இடத்துல நேமே இருக்கிறதுனால here I have Arjun is one name and Sachin Tendulkar is one name over here. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நவுன் வந்து ஒரு குவாலிட்டி இருந்தாதான் சப்ஜெக்ட் மாறும், அப்படி இல்லைன்னா நவுன் தான் நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட். அப்படி இருக்கும் போது இந்த சென்டென்ஸ்ல எக்ஸாக்டா பேசுறது அர்ஜுனை பத்தியா இல்ல சச்சின் டெண்டுல்கரை பத்தியா? The sentence is related to Arjun or Sachin Tendulkar? Arjun, exactly right. Yes. So ஒரு சென்டென்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எப்படி சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றதுக்கு I have given you a clue that the total sentence depends on a word, right? ஒரு வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது எந்த வேர்டோ அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். அப்படி இருக்கும் போது இந்த சென்டென்ஸ்ல டோட்டல் சென்டென்ஸ்மே டோட்டல் ஐடியாவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அர்ஜுன். அப்போ அர்ஜுன் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஹியர். Okay, so Arjun is going to be the major subject. இந்த இடத்துல Arjun is the subject. So consider it. ஒரு சென்டென்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்க முடியும். இன்னொரு சப்ஜெக்ட் வரணும் அப்படின்னா I need a conjunction word over here. ஆனா இந்த இடத்துல எந்த வித கன்ஜெக்ஷனோ எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைங்கிறதுனால டெஃபினட்டா we don't have any other subject. Finished it. சப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வேர்ட், இப்போ இன்னொரு நவுன் வேர்ட் இருக்கு, சச்சின் அப்படிங்கிற இன்னொரு நவுன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இன்னொரு நவுன் இருக்கு அப்படின்னா why that will not be act as a subject here? சச்சின் ஏன் இந்த இடத்துல சப்ஜெக்டா இல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும், ரைட்? அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணும். இப்போ அவங்க படிக்கும் போது சென்டென்ஸை கரெக்டா ரீட் பண்ணுங்க. அர்ஜுன் இஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த இடத்துல சச்சினை பத்தி பேசியிருக்காங்களா? ரைட், எக்ஸாக்ட்லி ரங்கராஜ், your answer is right here. குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, சச்சினோட குவாலிட்டி அப்படியே அர்ஜுன் கிட்டயும் இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்டே தவிர அந்த இடத்துல சச்சின் அப்படிங்கிற வேர்டை வந்து ஒரு பெருசா அவரை பத்தி பேசவே இல்லை. they are not speaking about Sachin, they are speaking about Sachin's quality which is similar to the quality of Arjun over here. அப்போ which class? Yeah, your class is going on, Mohammed Imran. And just a second, yeah, one student cannot join the class here. I'll just inform this person about it. Inform மட்டும் நான் பண்ணிடுறேன். Yes guys, we'll continue now. So I hope so எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு video is not visible. Fine guys, about the article. Yes, இந்த இடத்துல இப்ப படிச்சிட்டீங்க இல்லையா, அந்த சொல்லும் போது குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது how many Sachin Tendulkar are here? Is there as many quality, many person over here? There is no, only one person over here. So ஒரே ஒரு person அப்படின்றதுனால we cannot use article A over here. The reason is article A அப்படிங்கிறது வந்து it is not a specific, அது indefinite condition. Indefinite அப்படின்னு வரும்போது தான் we should not use it over here. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு person அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பா சச்சின் அந்த குவாலிட்டியை பத்தி பேசுறதுனால அர்ஜுன் இஸ் த சச்சின் டெண்டுல்கர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் நாட் அ சச்சின். சச்சின் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிங்கிற வேர்டுக்கு தான் ஹவு மெனி, ஹவு மச் அப்படின்னு அந்த குவாலிட்டியை சொல்லும் போது we have to use it a unit, a number அப்படிங்கிற மாதிரி we have to say by using a article over it. Is that clear right now guys?
Exactly. The Sachin is the right answer over here. So எல்லாருக்குமே கிளியரா இருக்கா ஏன் ஆர்டிகல் நம்ம முன்னாடி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது? So எந்த இடத்துலயுமே ஒரு நவுனாவே இருக்கட்டும், இட் மைட் பி நேம் ஆஃப் அ பர்சன், தட் டசன்ட் மேட்டர். ஆனா அந்த இடத்துல அந்த நேமுக்கான ரோல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் குவாலிட்டி தான். They are not speaking about the person na, we can use article even before the noun word over here. அதுவும் காமன் நவுனுக்கு முன்னாடி. The reason is it is a quality. That's it. Is the concept is clear? I hope so. யாரோ டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? One more explanation கேட்டுட்டு இருந்தீங்க. Is it clear or not, guys? I think others have said it is clear. There are more than 30 members are watching over here, but I got answered. Not clear. Okay, what's your doubt here? என்ன இடத்துல doubt இருக்குன்னு சொல்லுங்க. No ma'am, please explain again. Okay. Okay, let me ask you a doubt over here. இப்போ நீங்க எடுக்கிறீங்க பாய் அப்படின்னு சொல்றீங்க இல்ல கேர்ள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பாய் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பாய் இருக்காங்க? எத்தனை பாய் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ ஒரு ராம் ரவி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ராம் ரவி அப்படிங்கிறது பாய்ஸ், மோர் தேன் ஒன் பர்சன். அப்போ விட்டுருங்க. ராமன் எடுத்தோம்னா ஸ்பெசிபிக் ஆயிருச்சு. ஸோ அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no need of using any article. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகிளோட கண்டிஷன் வேணா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்டிகிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போது ஒரு ஆட்னஸாவோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காகவே we will be using an article over here. நம்ம சொல்லும் போது பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு சொல்றேன். பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு சொல்லும் போது எஸ் எக்ஸாக்ட்லி பாய்னா ஒருத்தன், பட் அன்னோன் பர்சன். தட் இஸ் ட்ரூ, எக்ஸாக்ட்லி ட்ரூ ஹியர். யாருன்னு சொல்ல முடியாது. பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு சொல்றோம். அந்த பாய்ன்னு சொல்லும் போது எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க, இஸ் இட் ஒன் ஆர் டூ ஆர் மெனி, ஹூ இஸ் தட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட கொடுக்கணும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் கொடுத்தே ஆகணும். The reason is we don't know who is that person and how many are there, how much are there என்றத ஒரு தெளிவான விஷயமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெளிவானது இல்லாம இருக்கிறதுனாலதான் we are using article before that. Okay, இந்த இடத்துல ஏன் ஆர்டிகல் தி மட்டும் யூஸ் பண்றோம்னா we are having only one quality, we don't have more than one quality. சச்சின் டெண்டுல்கருக்கு இருக்கிற குவாலிட்டி தான் அர்ஜுனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ குவாலிட்டி ரெண்டு ஈக்குவலா இருக்கும் போது he has similar qualities. Based on that we'll be using article தி. Okay, I hope so. இதுக்கப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். If you are not clear, just text it. Definitely we'll go for the remaining answers here. Moving on with the next point here, collective noun. Collective noun அப்படின்னு வரும்போது இந்த வேர்ட்ல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. ஏதாவது என்னன்னா ஒரு குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்புங்கிற வேர்டே நமக்கு மெயின் வேர்ட் தான். குரூப் அப்படின்னா என்ன, கண்டிப்பா இதுல 2 or 4 members, more than 2 members கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்க இருக்கிறதுல எப்பவுமே நம்ம குரூப்னு சொல்ல மாட்டோம், ரைட்? more than 2 இருந்தாதான் அது குரூப்பே. வெறும் ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்கன்னா that is single boys, right? single persons. ஆனா more than 2, more than 3, 4 அப்படின்னு போகும்போது தான் we used to call it as a group over here. There are a group of gangsters அப்படின்னு சொல்லுவோம். a group of gangsters அப்படிங்கும் போது கூட பாருங்க a group ஒரே ஒரு குரூப் தான். ஏன்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா குரூப் வந்து எவ்வளவு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. we could not say how many groups அப்படிங்கறத சொல்ல முடியாது. அந்த இடத்துல எவ்வளவு இருக்குங்கிறத தெளிவா சொல்ல முடியாததுனால அந்த கேங்ஸ்டர்ஸ் குரூப்பை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்றதுனால we are using here. பட் ஆனா யார் அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கறது தெளிவா சொல்லாததுனால we are using indefinite article a group of gangsters. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா the group of gangsters related to particular, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் related to சென்னை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்னையில இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் குரூப் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெசிபிக், அப்போ he is one among the group of gangsters related to சென்னை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏக்கும் தீக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், A will be indefinite and D will be definite. ஒருத்தங்களை தெளிவா கிளியரா பேசணும்னா ஆர்டிகல் D யூஸ் பண்ணுங்க, கிளியரா சொல்ல முடியலன்னா ஆர்டிகல் A யூஸ் பண்ணுங்க. that is more than enough over here. Okay, similarly இந்த குரூப்ங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த குரூப்புங்க அப்படிங்கிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி மேக்ஸிமம் we will have an article here. ஏன்னா collective noun அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, collective noun அப்படிங்கிறதுனால it will be preceded by an article like an army, a committee, the crowd அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம audience அப்படின்னு சொல்லலாம், audience, team, class, இது எல்லா வேர்ட்ஸுமே we can say it is a collective noun. ஒரு வேர்ட்ல வந்து சொல்லும் போது அந்த வேர்ட்ல more than 2 members இருக்க பாசிபிலிட்டி இருக்குனாலே that will be considered as your collective noun. அதுல வெறும்
a group ofங்கிற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா an army அப்படின்னு சொல்லலாம், இல்ல forces அப்படின்னும் சொல்லலாம். an army அப்படின்னா என்ன, பாக்குறதுக்கு ஒரு ஆர்மி தான், ஒரே ஒரு ஆர்மி. இட்ஸ் a very simple ஒரு ஆர்மி. ஆனா அந்த ஆர்மில there are many numbers over here, right? Exactly, we can say over here yes, many counter common noun. And எங்க யூஸ் பண்ணும் மேம், வெயிட் here you will be having your article class. article classல நம்ம and a the எல்லாமே தெளிவா பாத்துக்கலாம், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு. ஓகே, சோ ஒரே டைமிங்ல மொத்தமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. லிட்டில் பிட் லிட்டில், ஒன் பை ஒன் we will be having it. we are having around 1 month session over here, right? 1.5 session, 1.5 month session இருக்கு. 1.5 month குள்ளார உங்களால என்னால என்ன முடியுமோ I'll give you my entire part for you guys in this session. Don't worry about it. Fine. Moving on with the next one here, abstract noun. In the abstract noun, we can simply say by one word, feel. என்ன ஒரு விஷயத்தையும் feel மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய abstract noun. என்னால அதை உணரதான் முடியும், வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற எல்லாமே abstract noun. It might be anything. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஆனா எவ்வளவு பயமா இருக்கு, என்ன பயம் அப்படின்ற மாதிரி I could not say it by words here. It's just an expression, or it's just a feel. அந்த feel இருக்கிற எல்லா wordsமே abstract noun. I could not express in words, it can just felt, nothing else more than that அப்படின்னு வந்துச்சுன்னா all the words will be considered as your abstract noun here. So in abstract noun அப்படின்னு வரும்போது it's like strength. எவ்வளவு strength இருக்கும், they have only one strength over here. We don't have a lot of strength, body strength அல்லது face strength அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. strengthனா strength அவ்வளவுதான். strength is only one. அது யூனிவர்சலாவே only one தான். அதுக்கு வந்து எப்பவுமே we should not use any article. நமக்கு வாயின் எடுக்கும் போது எவ்வளோன்னு சொல்ல முடியல, பட் ஸ்ட்ரென்த் எடுக்கும் போது இட்ஸ் ஹவு மச் குவான்டிட்டி கிடையாது. there is no word for the word strength here. அது குவான்டிட்டி, அளக்கவும் முடியாது அளவிடவும் முடியாதுன்னு சொல்றதுதான். ஸோ ரெண்டுத்துக்குமே கான்செப்ட் இருக்கிறதுனால we will not use any article over here. Similarly, மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிற வேர்ட்லயே நமக்கு தெரிஞ்சிடும் இஸ் நத்திங் பட் லைக் ஆல் த மெட்டீரியல்ஸ், இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினம், லெட், இந்த மாதிரி கொடுக்குற எல்லா மெட்டீரியல்னு நம்ம சொல்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் மெட்டீரியல் நவுன்னாலுமே we should not use any article. ஏன்னா கோல்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கோல்டு தான் இருக்கு, we don't have anything in that here. ஸோ அதுல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது it will be considered only as your noun without an article over. Okay. She was a queen of beauty. Yes, right, we can say that also over here. I hope இந்த டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட பாயிண்ட்ஸ் அடுத்த கண்டினியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா we have to remember. next point, noun பத்தி அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது gender. genderல வந்து we guys know we have only 3 genders here. one is masculine and one is feminine gender and one more is going to be a neuter gender. இதுதான் நம்மளோட மூணு gender தான். masculine is nothing but it's going to be a male and feminine is nothing but female gender, right? and neuter உங்களுக்கு நல்லாவே தெரியும், it is beyond that over here. இதுல ஒரு பாயிண்ட் அடிஷனலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா a noun that denotes male animal is said to be masculine gender அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது definition. but beyond that, if I'm having a word like ஒரு bravery அப்படின்னு சொல்றோம், if I'm taking a word like bravery அல்லது அதிகமா கோவம், anxiety or angerness அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க, anger. இந்த ரெண்டு குவாலிட்டியும் வந்து ஒன்னு கேர்ள்ஸ்க்கு அதிகமா சொல்லுவாங்களா இல்ல பாய்ஸ்க்கு அதிகமா சொல்லுவாங்களா? don't think about recent situations and all. okay, abstract noun, give more example ma'am. okay, abstract noun you can take a happiness, sadness, honesty, இது எல்லாமே is your abstract noun here. ஏன்னா எவ்வளவு ஹானஸ்டா இருக்கீங்க, grill. okay guys, it is male. yeah, right, exactly. bravery அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு பிரேவா இருக்காங்க. no girl will not be there, ஜெயலட்சுமி. கண்டிப்பா நம்மளால அதை சொல்ல மாட்டாங்க. bravery அப்படிங்கிறது bravery like a boy னா சொல்லுவாங்களே தவிர not like a girl, they will not say it over here. earlier daysல பாத்தீங்க அப்படின்னா calmness அப்படிங்கிறதுக்கு girls சொல்லுவாங்க, braveness அப்படிங்கிறதுக்கு they always use go for male over here. no, we should not use any article for abstract noun guys, we should not use it.
சோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டியை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சன் எடுத்துக்கிறீங்க, சன் வந்து அதனோட அனல்களை ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க. சோ அந்த கோவ கனல்கள்னு சொல்லுவாங்க, அதை தமிழ்ல சொல்லணும்னா கோவத்துல எரியிற அந்த கனல்கள். அந்த கோவங்கிறது அதிகமா கம்பேர் பண்ணக்கூடியது மேல் ஜெண்டர், பிகாஸ் தட் இஸ் பிரேவ்னஸ்க்காக இண்டிகேஷன். அந்த பிரேவ்னஸை பத்தி இண்டிகேட் பண்றதுனாலதான் இஃப் ஐ ஹாவ் த வேர்ட் சன், definitely that will be related to masculine. ஆனா அதே வந்து moon அப்படின்னு எடுத்தாங்கன்னா that will be for calmness, that will be compared for feminine. Example, if I'm just writing a statement like the moon has hidden its face behind the clouds. So what's the meaning of this statement? Mohammed Imran, can you do one thing? உங்களோட நம்பர் அப்படியே எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. இஃப் வாய்ஸ் இஸ் ஆடிபிள் டு யூ, கைண்ட்லி மெசேஜ் யுவர் நம்பர் அட் லிஸ்ட். மூன் கிளவுடுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டான மீனிங். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து மூன் ஏன் கிளவுடுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கணும்? ஆக்சுவலி சொல்ல போனா மூன் இருக்கிற இடத்துல தான் இருக்க போகுது, ரைட்? கிளவுட்ஸ் தான் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆயிட்டே இருக்க போகுது. அந்த இடத்துல why come they are speaking about moon and cloud over here? What is the point they are trying to say it over there? Shyness, exactly right. So அதாவது வெக்கப்பட்டு பின்னாடி மறையுது அப்படின்னு சொல்றதான் மூன் ஹாஸ் ஹிடன் இட்ஸ். இந்த இடத்துல ஃபேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கு பாருங்க. ஃபேஸ் அப்படிங்கிறது யாரோ சொல்லுவோம், மூனுக்கு ஃபேஸே கிடையாது. there is no face for moon here. we can say only for human beings has a face here. இந்த ஃபேஸ் அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்கன்னா ஹியூமனோட குவாலிட்டி, இது ஹியூமனோட ஆர்கானிசம். ஹியூமனோட ஆர்கானிசம் ஒரு நான் லிவிங் திங் கூட கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது திஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் ஹியூமன். மூணுங்கிறதையும் நம்ம ஹியூமனுக்கு கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது அந்த இடத்துல இப்ப மேலுக்கு குவாலிட்டி வருமா இல்ல ஃபீமேல் குவாலிட்டி வருமான்னு நம்ம திங்க் பண்ணோம். ஸோ ஹியர் மூன் வில் பி ஆல்வேஸ் இண்டிகேட்டிங் ஃபார் த calmness. அதுவும் எஸ்பெஷலி ரிலேட்டட் டு ஷைனஸ். இது ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஷைனஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபீமேல் குவாலிட்டி, ரைட்? வெக்கப்படுறதுங்கிறது மேலுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்க, that will be related only with the female. அதனால here the sentence is related to female quality. so sentence female quality இருக்கும்போது இங்க இட்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யாரை ரெஃபர் பண்ணுது? மூணை தான் ரெஃபர் பண்ணுது. ஆனா இங்க மூணு யார் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு? ஃபீமேல் ஜெண்டரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஃபீமேல் ஜெண்டரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது இஸ் இட் பாசிபிள் டு யூஸ் யுவர் நியூட்டர் ஜெண்டர் வேர்ட்? yes. Yes, guys, exactly. I don't know whether voice is clear for this one or not here. Yes, exactly. Feminine gender is the right answer for this question over here. I'm not getting you, Srinivasan. நீங்க என்ன question கேக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இட் வில் நாட் பி தேர். அந்த கொஸ்டின் கண்டிப்பா வராது. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைக்குது அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஹாஸ் ஹிடன் இட்ஸ் ஃபேஸ். ஹிடன் இட்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஹியூமன் ஹியர். அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஓவர் ஹியர். ரிமெம்பர் தட் ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் மீ a question here. இந்த இடத்துல ஈகோனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபேஸுங்கிற வேர்டை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபேஸுக்கு பதிலாக they could have used some other different word here. ஃபேஸை கிளவுடுக்கு பின்னாடி மறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான் மீனிங்கே தவிர அதுல வேற எந்த மீனிங்குமே கிடையாது. ஃபேஸை ஒரு இதுக்கு பின்னாடி மறைக்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஷைனஸ். ஸோ ஷைனஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃபெமினைன் குவாலிட்டி. அப்போ ஃபெமினைன் குவாலிட்டி இண்டிகேட் பண்ணும்போது we cannot use the word it's, it has to be the word her, which is the right answer for this question over here. Is it clear right now, guys? இந்த இடத்துல ஏன் நம்ம her யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கிளியரா புரியுதா?
கிளியர். ஓகே ஃபைன். இந்த கொஸ்டின் இதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய கொஸ்டினுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு கம்பேரிஷன், அந்த கம்பேரிஷனை வந்து கொண்டு போனாங்கன்னா we have to use யாரு கூட கம்பேர் பண்றோமோ அவங்கள விட்டுறக்கணும். எதை மெயினா வச்சு நம்ம பாயிண்ட் சொல்றோமோ அதை தான் நம்ம பாயிண்டாவே கன்சிடர் பண்ணணும். ஓகே, I hope these points will be clear and you will not be having any doubt with these questions over here. இதே மாதிரி தான் நியூட்டர் ஜெண்டர் இருக்கும். நியூட்டர் ஜெண்டர் is a common condition here. நியூட்டருக்கு we'll be always use only as a neuter point here. Okay. லாஸ்டா சொன்னது திருப்பி சொல்லுங்க மேம். ஓகே, actually thing is that neuter gender means it's like common gender. It's there அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, third person. ரைட், யார் கூட கம்பேர் பண்ணணும்? எஸ் ஃபைன், எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ நம்ம கம்பேர் பண்றது, இப்போ மூணை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம். கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூமன் பீயிங் கூட கம்பேர் பண்றோம் இல்லையா, யார் கூட கம்பேர் பண்றோமோ அவங்கள கன்சிடர் பண்ணும். ஆனா யாரை வச்சு, அதாவது மூணை வந்து ஹியூமன் பீயிங் கூட கம்பேர் பண்றோம். பட் இன்டைரக்டா தான் அதுல ஹியூமன் இருக்காங்கன்றதே தெரியுமே தவிர டைரக்டா தெரியாது. அந்த இன்டைரக்ட் வேர்ட்ஸை வச்சு தான் ஆன்சர் கெஸ் பண்ணும். நோ, வி ஷுட் நாட் யூஸ் அ டைரக்ட் வேர்ட்ஸ் ஓவர் ஹியர். எஸ், அனிமல்ஸ் வி கேன் யூஸ் a neuter gender word here. ஈவன் நம்ம மூணை பத்தியே பேசும்போது கூட we can use மூணு வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் மூணை பத்தி தான் பேசுறேன்னா we can use neuter gender. ஆனா அந்த இடத்துல மூணுங்கிற வேர்டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேசுறது ஃபுல்லா ஹியூமன் பீயிங். ஸோ மூணுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்கை பேசும்போது ஐ கான்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ ஒன், இட் ஷுட் பி கன்சிடர் ஒன்லி ஆஸ் a human being over here. அதனாலதான் அந்த இடத்துல நம்ம ஹர்ன்னு சேஞ்ச் பண்ணோமே தவிர nothing else more than that here. Yes, exactly, neuter gender. Yes, we can say neither male or female. அது மேல்னு சொல்ல முடியாது, ஃபீமேல்னு சொல்ல முடியாது. How to represent neuter gender is by its and their. Its and the word their are the neuter gender words. Okay, I hope the gender point is very clear for you guys here. Now moving on with the next point. அடுத்தது பாருங்க, as you guys are asking me common gender neuter gender அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த காமன் ஜெண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேல் அல்லது ஃபீமேல் ரெண்டு பேத்தையுமே சொல்றது காமன் ஜெண்டர், ரெண்டு பேருக்கு காமனா இருக்கிறது. லைக் பேரண்ட், பேரண்ட் அப்படின்னு சொன்னா இட் மைட் பி ஃபாதர் ஆர் மதர், ரெண்டு பேருமே தான். சைல்டு அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆல்சோ கேர்ள் சைல்டு ஆர் பாய் சைல்டு, ரெண்டு பேத்தையுமே சொல்றதுனால இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ காமன் ஜெண்டர். நவ் நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு வரும்போது வித்தவுட் லைஃப், அதுக்கு எந்த ஒரு உயிரற்றது அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா உயிரற்றது, அதுக்கு வாழ்வாதாரம் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி வரும்போது we have to consider it as a neuter gender over here. அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட அனிமல்ஸ்ல கூட கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அதையும் பிரிக்க முடியும். இது வந்து ஆணினம், இது பெண் இனம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எல்லாத்தையுமே பிரிக்கலாம். அப்படி பிரிக்க முடிஞ்ச விஷயங்களை வந்து we will not consider for neuter gender here. In case அதை பிரிக்க முடியாத விஷயங்களை தான் we have to consider for neuter gender. Child is also considered for common gender. அந்த காமன் ஜெண்டருக்கும் நம்ம நியூட்டர் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். we can't use any other word over here. Okay, fine. Moving on with the next one பாத்தீங்க அப்படின்னா like as you guys know this is a very important one, number அப்படின்னு எடுக்கும் போது singular noun plural noun அப்படிங்கிறது தான் ரெண்டே ரெண்டு. we don't have anything. noun வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். as we guys know what, one is going to be singular and another one is going to be a plural here. so singular அப்படின்னா என்ன, only one அப்படின்னு வந்துச்சுன்னா அது singular. plural அப்படின்னு எடுக்கும் போது more than one, it will be considered as your plural one over here. like pens, boys. I think these words are very not that much, it will be easy for you to remember. And similarly countable and countable, நம்பரிங் கொடுத்து நம்மளால எதெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள். என்னால விரல் விட்டு என்ன கூடியது, we can count, nothing else. இதை வந்து என்னால விரல் விட்டு என்ன முடியும் அப்படின்னு சொன்னா அது கவுண்டபிள். லைக் அப்போ ஒரு புக்ஸ் எடுக்கிறீங்க, இந்த ஷெல்ஃப்ல எத்தனை புக் இருக்கு அப்படின்னு என்னால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ண முடியறதுனால தட் இஸ் யுவர் கவுண்டபிள் ஒன். அதே வந்து மில்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா how much milk is there அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது no one can answer it over here. ஏன்னா அதை குவான்டிட்டி வைஸ் தான் சொல்ல முடியும். சிம்பிளா சொல்லணும்னா நம்பர் இஸ் கவுண்டபிள் and quantity is going to be your uncountable condition. so countable and countable வந்து உங்களுக்கு டிட்டர்மினருக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். so kindly remember next classல உங்களுக்கு டிட்டர்மினர்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அந்த டிட்டர்மினருக்கு countable and uncountable noun is a very important concept. so don't forget it over there. okay, moving on with the next one here. nounல ஒரு 5 cases இருக்கு. okay,
I think a person could not attend the session from the beginning. I don't know what was the problem for him. முகமது இம்ரான், அட்லீஸ்ட் என்னோட வாய்ஸ் ஆவது உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ சம்திங் மேன். உங்களோட எனக்கு உங்க மெசேஜ் மட்டும் தான் தெரியுதே தவிர ஐ குட் நாட் கெட் யுவர் வாய்ஸ். கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் ஆர் நாட் அட்லீஸ்ட்? I hope one person could not analyze it clearly. I think so here. Visible, ma'am, please visible last page one time. Okay, fine. Sure, I'll just show you here. ஒரே ஒரு பர்சனால மட்டும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னு he was just texting me a lot of time here. I don't know what was the problem. Fine. We'll move on with our session over here. So last slide, don't worry guys. உங்களுக்கு இந்த இந்த format வந்து பாத்தீங்கன்னா PDF ஆவே you will be getting. Don't worry about this session here. நவுன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேசஸ் இருக்கும். அது எதுக்காக அந்த கேஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து அந்த சப்ஜெக்ட் பொசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய இடத்துல வந்து நவுன் வேர்ட் யூஸ் பண்றோம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல நவுன் வேர்ட் அப்படின்னு யூஸ் பண்றதுனால அந்த நவுனை வந்து எல்லாமே போட்டு மைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுது. இதுவும் நவுன் அதுவும் நவுன், எதை வந்து நான் எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒரு 5 கேசஸா we are separating it over here. 5 கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமினேட்டிவ் கேஸ், அடுத்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ், அதே மாதிரி we have டிடெக்டிவ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி will be seeing it over here. இப்ப நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ் வந்து சாரி நாமினேட்டிவ் கேஸ் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா சப்ஜெக்ட். ஓகே, ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட்ல இருக்கிற நவுன் வேர்டை we used to say by ஒரு சென்டென்ஸ்ல நவுன் வேர்ட் இருக்கு, அந்த நவுன் வேர்ட் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா that will be considered as your nominative case here. Like Ram is an intelligent boy அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல Ram will be considered as a nominative case noun word here. Intelligent boy அப்படிங்கிறது common noun which will not be your nominative case in this particular place. அதே வந்து objective case அப்படின்னா என்னன்னு பாருங்க, it might be noun or pronoun. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா direct object of a verb are the objects of the preposition. ஒரு verb உடைய ஆப்ஜெக்டாவோ இல்ல ஒரு prepositionோட ஆப்ஜெக்டாவோ preposition ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுனாவோ இருக்கலாம். அது எல்லாமே நம்ம objective case of noun அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் சென்டென்ஸ்ல வந்து இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா இப்போ Ram is a boy அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ராம் இஸ் அண்ட் சேம் இன்டெலிஜென்ட் பாய்னே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ராம் தான் என்னோட சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்னு சொல்றது நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அ பாய் அண்ட் பாய் அப்படிங்கிறது ராம பத்தி சொல்லல, அந்த ஆக்ஷனை பத்தி சொல்றதுனால this becomes as your objective case or object of the statement here. இதே வந்து for dancing அப்படின்னு கூட சொல்லலாம். I take class for dancing. I take classes for dancing அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க for அப்படிங்கிறது preposition, dancingங்கிறது prepositionோட object. So prepositionோட object அப்படின்னு வரதுனால this also will be considered as your objective case of pronoun word. Okay, I hope you guys can get your difference clearly over here, which is your nominative case and which is going to be your objective caseங்கிறத clear-ஆ உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். Moving on with your next case வந்து dative case. டேட்டிவ் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா நவுனை வந்து ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஐ டேக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம், கிளாஸஸ் ஃபார் டான்சிங். இந்த இடத்துல கிளாஸஸ் அப்படிங்கிறது நவுன் தான், டான்சிங் அப்படிங்கிறது நவுன் தான். ஆனா இங்க சொல்லும் போது பாருங்க ஐ நம்மளோட சப்ஜெக்ட், ரைட், இது சப்ஜெக்டிவ் கண்டிஷன். ஐ டேக் கிளாஸஸ் அப்படிங்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட், ஆனா இந்த டான்சிங் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட். இது எக்ஸாக்டா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கு. ஆனா இந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கே தவிர நாட் அஸ் அ மேஜர் ஆப்ஜெக்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்டுக்கும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்டிவ் கேஸ்னும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம டேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல Rogan brought me a flower. I have flower as one object here and me also as one more object. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த இடத்துல மெயினா பாத்தீங்கன்னா flower கொண்டு வந்ததுதான் முக்கியமான கண்டிஷன். ஆனா வாங்கிட்டு வந்தது யாருக்காகங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். சோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதனால இந்த வேர்டை நம்ம டேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன், possessive case. possessive அப்படிங்கிற வேர்ட்லயே தெரியும், which is denoted by ownership. இந்த ownership அப்படிங்கறத we can use by using apostrophe condition யூஸ் பண்ணலாம். sometimes pronoun words like your, mine இந்த மாதிரி words நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ அதுல பாருங்க, this is your pencil. உங்களுடைய பென்சில் அப்படின்னு சொல்றது இந்த your அப்படிங்கிறது possessive case of noun ன்னு சொல்லலாம் or pronoun word. both the conditions are right over here. And last but not least cases, vacative case. vacative case அப்படிங்கறதுனா யாராவது ஒருத்தங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்ற, like for example the prime minister is coming here அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க. the prime minister is coming here to judge or to give assembly to give information to all the person அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால the prime minister அவங்கள வந்து ஒரு additional, they are not calling the person, and sorry, they are not ஸ்பீக்கிங் அபவுட் த பர்சன். அதுக்கு பதிலா அவரை வந்து முன்னாடி வந்து பேசுங்க, அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கால் பண்ணுவோம். அப்படி கால் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஏன்னா இங்க பாருங்க, மிஸ்டர் மல்லையா, பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ இன் த ஹால் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மிஸ்டர் மல்லையாங்கிறது நவுன் வேர்ட் தான், பீப்புள் அப்படிங்கிறது நவுன் வேர்ட் தான். ஆனா இந்த பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படிங்கறத மெயின் ஸ்டேட்மெண்ட், அதை பத்தி அடிஷனலா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண வேர்ட்னால இது நம்ம வெகேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நவுனை வந்து பிரிச்சுக்கோங்க. என்னென்ன இடத்துக்கு சப்ஜெக்ட்னா தான் அது சிங்குலரா இல்ல ப்ளூரலான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேற எந்த இடத்துலயுமே அது வந்து டேட்டிவ் கேஸா இருக்கலாம், ஆர் இட் மைட் பி ரிலேட்டட் டு யுவர் பொசசிவ் கேஸ், ஆர் இட் மைட் பி ரிலேட்டட் டு யுவர் ஆப்ஜெக்டிவ் கேஸ். இதுல எல்லாம் எரர் அதிகமா மேக் பண்ணவே மாட்டாங்க. they will make maximum error only with your subjective case here. Okay, is that clear for you guys here? I hope the points are clear. Is it clear or not, guys? Clear? Yes, exactly. So hope so. The points உங்களுக்கு clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Vacative case மட்டும் explain பண்ணுங்க. Vacative case is nothing but yeah, it is very simple. like வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒருத்தங்களை வந்து அட்டென்ஷன், அதாவது இப்ப நீங்க வந்து யாருக்கிட்டயாவது பேசிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டே இருக்கும்போது இன்கேஸ் இஃப் யுவர் நேம் இஸ் சுகன்யா அப்படின்னு வச்சுக்கோங்க, சுகன்யா லிசன் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப சுகன்யா லிசன் டு மீ அப்படின்னு சொல்லும் போது லிசன் டு மீ இஸ் அ மேஜர் கான்செப்ட். அடிஷனலா அந்த பேர் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்புறதுக்காக யூஸ் பண்றது. அந்த அட்டென்ஷனை திருப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் தான் வெகேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, I hope these points will be clear right now here. Now moving on with the next one, apposition அப்படின்னு சொல்லிட்டு, apposition அப்படின்னு சொல்லலாம் or apostrophe conditions அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா we will have a lot of noun word over here. ஒருத்தங்களை பத்தி நிறைய குவாலிட்டி. ராம், our captain, our captain அப்படிங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணுது? ராம். ராமையே திரும்பவும் ஒருத்தங்களை பத்தியே நிறைய noun word யூஸ் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிட்டே போறதுதான் we used to call it as a apposition over here. அதாவது ராம் இந்தியாஸ் கேப்டன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்தியன் டீம் கேப்டன், ராம் இந்தியன் டீம் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். So captain's car is in red color, is in red அப்படின்னு சொல்றோம். இப்போ is in red அப்படிங்கறது என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த கேப்டன்ஸ் கார், கார் ஒரு நவுன் வேர்ட் இருக்கு, இந்தியன் டீம் கேப்டன் அப்படிங்கிறது ஒரு நவுன், ராம்ங்கிறது ஒரு நவுன். ஸோ ஹேவ் அ லாட் ஆஃப் நவுன் வேர்ட் ஓவர் ஹியர். இந்த மாதிரி நிறைய நவுன் வேர்ட்ஸ் இருக்கும் போது ராம்ங்கிறதும் இந்தியன் டீம் கேப்டனுங்கிறது ஒரே பர்சன் தான், ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. அவங்களுடைய கார் அப்படின்னு சொல்லும் போது இங்க மட்டும் apposition யூஸ் பண்ணா that is more than enough. We don't want to use anything more than that over here. So one noun follows another to describe it. அததான் நம்ம apposition. அது கண்டிப்பா apposition is nothing but apostrophe. apostrophe னு சொல்லலாம், or it should be followed by a comma. comma கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம separation இருக்கணும். separation இல்லனா that is your major error in your statement here.
Okay, moving on with the next point here. Some rules and examples over here. Some rules and regulations here. Rules என்னன்னு பாத்தீங்கன்னா your very first rule அப்படின்னு சொல்லலாம், இல்ல முதல் கான்செப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதுல வந்து trousers, scissors, spectacles, stocking, shorts, measles, goods, arms, braces, styling, chattels, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதுல இருக்கிற வேர்ட்ல we can just say separate the word like measles. measles எடுத்துருங்க, goods கூட எடுத்துருங்க, arms எடுத்துக்கலாம், all these words. இதுல வந்து ஒரு pair of a pair அப்படிங்கிறதுல என்னென்ன நவுன் வேர்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு பாருங்க. என்னென்ன நவுன் வேர்ட் இருக்கு? ட்ரௌசர்ஸ் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு, ஸ்பெக்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பேர். ட்ரௌசர்ஸ்னாலும் கண்டிப்பா 2 பார்ட் இருக்கும், ஸ்பெக்டிகல்ஸ் அப்படின்னாலும் கண்டிப்பா 2 பார்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா நமக்கு இருக்கும் போது ஆல்வேஸ் இந்த பேர் ஆஃப்ங்கிற வேர்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாலே that noun should be considered as plural form and should be followed by plural verb. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் பாருங்க. where is my trousers அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அவங்க கேட்கறது ஒரே ஒரு ட்ரௌசர்ஸ் கிடையாது, ரைட்? அந்த இடத்துல கேட்கறது அந்த பேர், அந்த பார்ட் அப்படியே கேட்கும் போது we have to use it. where is my a pair of trousers அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா where are my trousers அப்படின்ற கொஸ்டின் தான் கரெக்டான கொஸ்டின். ஈவன் we can use the word a pair of அப்படிங்கிற phrase முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா where is my pair of trousers அப்படின்னு கேட்கலாம். where is my pair அப்படிங்கும் போது that statement is right here. அந்த pair ofங்கிற word யூஸ் பண்ணலனா that should be considered only as your plural subject must be followed by plural verb. அதே வந்து if I'm taking a word like news, இந்த இடத்துல நியூஸ் அப்படிங்கிறதும் எஸ்ல எண்ட் ஆகுது. பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ப்ளூரல் ஃபார்ம், நிறைய நியூஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் த திங் இஸ் தட் கலெக்டிவ், எல்லாத்தையுமே மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலா சொல்லணும்னா இட் இஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வேர்ட்ஸ் கலெக்ஷனா சொல்லும் போது இட் இஸ் ஒன்லி ஒன் வேர்ட். we don't have anything more in the meaning also here. இதுல ஒரே ஒரு மீனிங் தான், singular meaning. it's a news here, there is nothing else more than that. singular meaning அப்படிங்கறதுனால that will be followed by singular subject which is followed by your singular verb அப்படிங்கறது தான் next concept what you have to remember. ram, no, we don't want to use the word is over here. ram is அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. the reason is that ram the great scholar அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி அடிஷனலா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அடிஷனலா சொல்லிட்டு இருக்கிறதுனால we don't want to move on with any other additional words or additional points over here. okay, moving on with the next rule here. அடுத்த ரூல் பாருங்க. as I said முன்னாடி பாருங்க, நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நியூஸ், அத்லெட்டிக்ஸ், பில்லியர்ட்ஸ், கேரம்ஸ், பிசிக்ஸ், எகனாமிக்ஸ், இது எல்லாமே நம்ம எடுக்கும்போது there are only one part. we don't have. இத வந்து பாக்குறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி இருந்தாலுமே it should be considered only as singular meaning oriented word. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்குமே தவிர we don't have a lot of meanings over here. singular meaning அப்படின்னு வந்துச்சுன்னா consider it's for singular subject will be followed only by the singular verb. so news, athletics, snookers, billiards. even if I'm taking a word billiards over here, billiards is a game, just a game, is my favorite, is my favorite game. அதை தவிர வேற எதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ பில்லியர்ட்ஸ் தான் என்னோட ஃபேவரட் கேம் அப்படின்னு சொல்றோமே தவிர அடுத்து சேத்திங் இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம். அது பாக்குறதுக்கு எஸ் போட்டு ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் only one meaning which is called as a game. அதனால அது எப்பவுமே singular verb மட்டும் தான் ஃபாலோ பண்ணி வரும். we won't have any plural verb here. similarly today's news are good அப்படின்னு கொடுத்திருக்காங்க. but it is not. today's news is good is right over here. His mathematics are accurate but his politics are disgusting everybody in the office here. அவங்களோட mathematics திறமை அப்படின்னு சொல்லும்போது is accurate but his politics is disgusting everybody in the office here. இவங்க சொல்லும் போது பாக்குறதுக்கு plural form மாதிரி இருந்தாலுமே I don't think so yaar. Okay, off timer. I think session is going to end within 10 minutes. I think so here. Before that, let me complete your session over here. Okay.
So mathematics அப்படின்னு எடுக்கிறீங்க, மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம ரெண்டு விதமா சொல்ல முடியும். his mathematics is good அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா உங்களோட calculation power அப்படிங்கிறது குட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே வந்து மேத்தமெட்டிக்ஸ்லயே calculation அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா you must use are in your statement over here. We can't use the word is in that particular place here. ரெண்டு விதமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது is a subject over here. ஸ்பெசிஃபை பண்ணும்போது ப்ளூரல்ல எடுக்க கூடாதா? Specify, no, we don't want it. Specification in such a mean, what you're saying, I'm not able to get it here. So mumps அப்படின்னு அரே இது வந்து நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் பாக்ஸ் மாதிரி அதுவும் ஒரு விதமான வைரஸ். ஓகே, அதுவும் அம்மையில ஒரு வகை அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ், ஐ ஹோப் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் நாட். ஒரு கண்ணை மட்டும் வீங்கின மாதிரி ஒரு சின்னது இருக்கும், மம்ஸ் மாதிரி வரும், அதுதான் மம்ஸ்ங்கிறது. இட்ஸ் a disease. Specification in such a sense, I'm not able to get it. Let me get the question clearly. So எப்பவுமே இந்த mathematics மட்டும் கிடையாது. You can take a word even like let me take one more word here. Yes, we can use it. I'll give you an example for that also over here. Mathematics அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ப்ளூரலாவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது என்னன்னா for example, if I'm just taking it over here, Ram's mathematics in baseball is good enough அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி good enough அப்படின்னு சொல்றதை தான் we used to say by the plural form. அவங்களோட calculation power அப்படின்னு வரும்போது அந்த calculation, அந்த application எங்க இருக்கோ அந்த application அப்படின்னு வரும்போது தான் we have to use it in a plural format over here. Example, let me take a word acoustics here. Acoustics அப்படிங்கிறது everyone know is the study of சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இது வெறும் ஸ்டடி தான். அக்வஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்றதுனால அது சிங்குலர். ஆனா அதே வேர்டை வந்து புவர் அக்வஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல புவர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். புவர் அக்வஸ்டிக்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் provide negative feedback to the environment அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ when I'm having it, இந்த இடத்துல ஸ்டடியை பத்தி பேசவே இல்லை. அக்வஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சவுண்ட் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற வால்யூம், அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற எக்கோ, இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பேசுறது அந்த சவுண்டுங்கிறத தாண்டி அதோட அப்ளிகேஷன் வரும்போது சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆயிரும். will be followed by the plural verb provide. It should not be provides. Okay, is that clear? Yes, exactly. We can say it. அந்த இடத்துல specification, mathematicsனா வெறும் subject தான் மட்டுமே பேசியிருக்காங்க இல்லையா, வெறும் subject தான் மட்டும் பேசியிருக்கிறதுனால we have to go for article. So we have to go for singular verb here. Okay, in case அது specification அப்படி சொல்லாம ஒரு mathematical calculation மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா then we have to go for are in the statement over here like acoustics. Fine. Moving on with the next word here. அடுத்த நவுன், அடுத்தது பாருங்க, some nouns are singular. Like example, இது வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா people, cattle, gentry, infantry, elephantry, cavalry, police, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் தான். ஆனா அது எக்ஸாக்டா குரூப்னு சொல்ல மாட்டாங்க. இந்த குரூப் இது எல்லாமே வந்து we can say like a common noun அப்படின்னு கூட சொல்லலாம், or we can say like a collective nouns அப்படின்னு கூட சொல்லலாம். So அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது all these words will be considered as your plural subject and will be followed by the plural verb over here. So don't forget it over guys. இதை வந்து உங்களுக்கு நான் I'll give you at last session முடியிற நேரத்துல noun ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, கம்ப்ளீட் பண்ணும்போது at the end of the session இது எல்லா பாயிண்ட்ஸ் கலெக்டிவா I'll give you as a trick in the place over here. Don't worry about it. Okay, so cattle, people, gentry, இது எல்லாமே group, more than one person அப்படிங்கிறதுனால these words will be considered as your plural. The cattle are grazing. The police have controlled the situation is the right answer for this question over here. Now,
Coming with the next one over here, some nouns always take the singular verb. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா like scenery. Sceneryனா எவ்வளோ sceneries இருக்கு, information எவ்வளோ information இருக்கு, advice எவ்வளோ நம்மளால calculate பண்ணி சொல்ல முடியாது, right? All this can be considered like an uncountable noun here. Uncountable noun அப்படின்னு வந்ததுன்னா always that a singular subject will be followed only by the singular verb. அதனாலதான் scenery of Kashmir are enchanting அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல are enchanting will not be right, it is enchanting. So he has given advices. There is no such word called advices. Advice அப்படிங்கிற word தான் only one word over here. So similarly we have a lot of works and a lot of points like it over here. Moving on with the next point of this condition here. I think little bit it is tricky to remember here. I'll make it very simple of all these points here, okay? Now let's take a word noun here. Noun ரெண்டு கேட்டகரியில பிரிச்சுக்கோங்க. One ending with s and not ending with s. In the not ending with s la ரெண்டு category. One will be countable and one more will be uncountable condition. Okay, countable always will be plural subject followed by plural verb. And countable அப்படினா always singular subject will be followed by singular verb. The best example is scenery. Sceneryங்கிற word பாத்தீங்க அப்படினா it is not ending with s. அதே மாதிரி அது uncountable noun. Not ending and countable na always singular. அதே மாதிரி advice அப்படிங்கிறதும் அதேதான், uncountable and it is also singular subject over here. In case if I am taking a word like people, people வந்து sometimes can be considered as countable also here. அது countable னு வரதுனால அங்க நம்ம plural subject followed by plural verb அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். Okay. No, furniture is not your countable one. Furniture is not the countable one, yaar. Okay, now moving on with our next point here. Adutha point pathinga appadina we have some a point over here, like ipo pathinga appadina or measurement or we have a quantity or quantity. Measurement or quantity அப்படிங்கிற மாதிரி சில words இருக்கு. அந்த words எல்லாமே வந்து preceded. All these words are preceded by a number. அதுக்கு முன்னாடி ஒரு number யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா definitely all those noun words which is related to the measurement and quantity should be in the format of singular. அதை எப்பவுமே சிங்குலர் நவுனா தான் நம்ம சொல்லணுமே தவிர we can't. இதை தான் நம்ம வந்து we used to say by emphatic noun அப்படின்னு சொல்லுவாங்க. Like foot, meter, pair, score, dozen, head, year, 100, 1000, million இதெல்லாமே சொல்லலாம். இதுல 1 million அப்படின்னு சொல்றோம் இல்லையா, $1 million அப்படின்னு சொல்லலாம். Okay, if I'm taking it here, the million is related to the numeral value or measurement related value. அதுக்கு முன்னாடி if I have a numerical value then it should be million. ஆனா இதே word வந்து millions of people அப்படின்னு சொல்லலாம். This is right here. ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி I don't have any numerical value. Numerical value இல்லனா we can use your plural. In case numerical value இருந்துச்சுன்னா always should be in singular format. அதுக்கு plural format கிடையாது. See, it is a 5 years degree கொடுத்திருக்காங்க. It is 5 numerical value which is followed by your measurement or quantity oriented word. So it should be year. It should not be year. Similarly, I have 7 dozens of shoes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Again, dozen which is also your number which should not be in your plural. It have 7 dozen of shoes here. இது சிம்பிளா சொல்லணும்னா the noun. Yes. Millions dollars னு சொல்ல definitely we should not say it over here. It is $1 million அப்படிங்கிறது தான் correct. $1 million, $2 million னு சொல்லலாம். Or we can say I have millions of dollars அப்படின்னு சொல்லலாம். ஆனா millions dollars னு எங்கேயுமே சொல்லக்கூடாது. Okay, I hope all these points will be very clear for you guys. I think so here, right? இது வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே கலெக்டிவா ஒரு குரூப்ல மொத்தமா வந்து tomorrow's session. Tomorrow is also going to be a noun session, as you guys are aware of it. Motta rules and regulations I'm going to give it like on 1 point. Initially, or 15 to 20 minutes or even half an hour. Half an hour la complete we are going to discuss about the rules and regulations or the concepts. Especially it is a concept here. Ella concepts you discuss பண்ணிட்டு
Simultaneously, we guys are going to discuss the questions also over here related value to your noun class over here. Noun base panna motta questions நம்ம discuss பண்ண போறோம். So be ready for your session of tomorrow. I hope time is up over here. Your next session will be getting started. Some sessions will be there. So let me wind up our session today. Remaining rules, regulations, we'll see in the next class over here. Thank you guys. Thank you for watching this session.